வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு திருவள்ளுவரின் திருக்குறள்லேருந்து அறத்துப்பால் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை பற்றி பார்க்க போகிறோம். In English, the greatness of ascetics. குறள் எண் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இந்த குறளின் விளக்கம்: தமக்குரிய ஒழுக்கத்தில் வாழ்ந்து ஆசைகளை அறுத்து உயர்ந்த மேன்மக்களின் பெருமையே சிறந்தனவற்றுள் சிறந்தது என்று நூல்கள் சொல்லுகின்றன. In English, all books willingly conclude as the most excellent the greatness of those with the right contact who have given up attachment. குறள் எண் 22. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இந்த குறளின் விளக்கம்: ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும். In English, trying to quantify the greatness of those who have overcome desire is like counting those who have died till now. குறள் எண் 23. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த குறளின் விளக்கம்: இம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகள் அறுத்து எறியும் அறத்தை செய்தவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகிறது. In English, the greatness of those who have known both worlds but have chosen to live a righteous life makes this world meaningful. குறள் எண் 24. உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. இந்த குறளின் விளக்கம்: அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன். In English, using the anchors called resoluteness, one who controls the elephant named 5 cents is showing for future glory. குறள் எண் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பிலார் கோமான் இந்திரனே சாளுங்கரி. இந்த குறளின் விளக்கம்: அகன்ற வானத்து வாழ்பவரின் இறைவனாகிய இந்திரனே புலன்வழி பெருகும் ஆசை ஐந்தையும் அறுத்தவனின் வலிமைக்கு தகுந்த சான்று ஆவான். In English, God the King of Heavens is an example of what the ability to conquer one's 5 senses can result in. குறள் எண் 26. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இந்த குறளின் விளக்கம்: பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களை செய்பவரே மேன்மக்கள், செய்ய முடியாதவரோ சிறியவரே. In English, what separates the great from the ordinary is their ability to do the seemingly impossible. குறள் எண் 27. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த குறளின் விளக்கம்: சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று கூறப்படும் 5 புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எறிபவனின் வசப்பட்டதே இவ்வுலகம். In English, one who has analyzed and conquered the urges of taste, sight, touch, sound and smell will control this world. குறள் எண் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இந்த குறளின் விளக்கம்:
நிறைவான வாக்கு பெருமை உடைய மேன்மக்களின் உயர்வை அவர்கள் இவ்வுலகில் சொன்ன மந்திர சொற்களே அடையாளம் காட்டிவிடும். In English, the words of those glorious people who control their minds completely became the gospel. குறள் எண் 29. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இந்த குறளின் விளக்கம்: நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கொள்வார் ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும். In English, those who have scaled the mountain of morality will not allow their anchor to last for a moment. குறள் எண் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். இந்த குறளின் விளக்கம்: எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டு வாழ்பவரே அறவோர், அவரே அந்தணர். All those righteous people who shower love and all living beings can be classified as Brahmins.